ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய கிருபையினாலே நாங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் யாவரும் எழுந்தவர்களாய் நாங்கள் தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். 6 நாட்களும் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் ஓடிவிட்டோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அது தேவனுடைய நாளாக இருக்கிறது. நாங்கள் பயபக்தியோடு வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின் தேவன் அவர் பயபக்திக்குரியவர். அந்த பயபக்தி உள்ள தேவனை நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் ஆராதிக்கும்படியாக யாவரும் எழுந்தவர்களாய் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஆராதனை இதோடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்ய வேணும். தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஆராதனை இருக்க வேண்டும். தேவனுடைய நாம மாத்திரம் இந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படும்படியாய் அவர் துதிகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன், இந்த இடத்திலே உலாவி ஒரு நல்லத்த கிரியைகளை செய்ய வேண்டும். எவ்வளோ பிரயாசப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்தவண்ணம் திரும்பி போகாதபடி தேவனுடைய தொடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று கடந்து செல்லத்தக்கதாய் எல்லாரும் இந்த ஆராதனை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆராதனை நாங்கள் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீரே இந்த ஆராதனையை முழுமையாய் ஆளுகை செய்வீராக. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய ஆண்டவரை ஆளுகை எங்களை ஆண்டவரை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருடைய திட்டங்கள், ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய திட்டங்கள், எல்லா மனுஷியத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்ட ஆண்டவரே, நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் இந்த இடத்திலே நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் 7 மாதங்கள் உங்களை கண்மணி போல பாதுகாத்தார். தேவன் செய்த நன்மைகளை உங்களை கண் முன்னாடி நிறுத்தி வாய்களை திறந்து, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை போஷித்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்களை உடுத்துவித்தீரே, நன்றி அப்பா. பலவீனத்தில் எல்லாம் உங்களுடைய பலன் எங்களை பூரணமாய் தாங்கினதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய சமாதானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர்களை தட்டி எழுப்பி அவர் தன்னுடைய வார்த்தையோட எங்களோடு கூட பேசி எங்களை உயிர்ப்பித்தாரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்ல எல்லாரும் ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் கிரியைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரராகிய எங்கள் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் வாக்கு உரைத்தவர், நீங்கள் வாக்கு மாறாத தேவன் அப்பா. நீங்கள் வார்த்தையில உண்மையுள்ளவர் அப்பா. நீங்கள் தடைகளை உடைக்கிறவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் உங்களுடைய ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு கீழகமும் மகிமையுமாய் இருக்கிறார். எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே,
பண்ணி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமென். தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவுக்கு பேரமைதி பாதுகாக்குறேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவுக்கு பேரமைதி பாதுகாக்குறேன். நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமென். தோல்வி என்றும் எனக்கில்லையே,
தகப்பனேன்னு கூப்பிடுங்க. ஹalleluya. தந்தையே அப்பா தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே எங்கள் தகப்பன் நீங்க ஆண்டவரே, தகப்பன் நீங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழிபட்டு வணங்கின எங்கள் தெய்வம். ஹalleluya ஹalleluya. எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க. அவர் தகப்பனா இருக்கிறார், எங்களை தாங்குற தகப்பனா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒரு சிறு பிள்ளை தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடும் போது, பக்கத்துல கேட்கும் போது, எங்களுடைய இருதயங்களை பூரிக்கும் போது, ஹalleluya அவர்கள் பரம தகப்பனிகள் அப்பான்னு கூப்பிடும் போது, ஓ ஹalleluya அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. துதிங்க துதிங்க. ஹalleluya ஹalleluya. எஜமானனே நீங்க துதிக்கும் போது ஓ கர்த்தர் கிரியைகளை செய்வார், மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஹalleluya ஹalleluya. நீங்கள் ஜெபித்ததையும் இழந்ததையும் நீங்கள் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளுவீர்கள். thank you lord, thank you lord. எஜமானனே ஷக்கரா ஹந்தேலி மஹாந்த ரபகா தலபகா தலபா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்குவதாக இறங்குவதாக. தொட்டுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுங்க ஆவியானவரே, தொட்டுங்க ஆவியானவரே. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆவியானவரே. ஹalleluya. எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஓ ரபா ஷக்கதலா பகதலபா ரஹாந்தே ரிமா மாமா ஷந்தரா பகதலபா. என் தகப்பனே என் தகப்பனே, நீர் எங்கள் கீழகம் ஆண்டவரே, நீர் எங்கள் மகிமை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. ஹalleluya. நான் படுத்துறங்கி நான் மகிழ்ச்சியோடு நான் விழித்தெழுவேன். ஹalleluya. கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். ஓ ஷபாபா ரிமா மாமா ரபகா தரபகா தலமா மாமா. என் தகப்பனே உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஓ ஷபாபா. நாங்கள் ஒரு மனிதனை பார்க்க இந்த இடத்துல வரவில்லை கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கவும் நாங்கள் வரவில்லை கர்த்தாவே. ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஐயா. ஹalleluya. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை அவன் தேவனை பார்த்து சொன்னான், ஓ நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வெளிப்படுவார். ஓ ஷபாபாபா ரஹ்மான்தே ரிபாகதலபா. ஓ சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் கலங்காமல் நான் ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். அவர் காற்றையும் கடலையும் அவர் அதட்டின தேவன். அவர் நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மேலே நடந்து வந்த தேவன் அவர். ஹalleluya. அவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். ஓ 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் 5000 பேருக்கு போஷித்த தேவன் அவர். ஹalleluya. தகப்பனே அப்பா, ஓ ஷியரஹான் தேலி மாமா ரபகா தரபகா தலபா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்கள் கேடகம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நீங்க ஆண்டவரே, நீர் எங்கள் வலப்பக்கத்தில் இருப்பதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை கர்த்தாவே. அச்சம் இல்லை கர்த்தாவே, கலக்கம் இல்லை கர்த்தாவே. வெற்றி தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறீர். ஆகஸ்ட் மாதம் ஒரு வெற்றியின் மாதம் ஆண்டவரே, ஒரு விடுதலையின் மாதம் இயேசுவின் நாமத்தில். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம் ஆண்டவரே. ஓ thank you lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. அவர் இதுவரை உங்களை நடத்தின தேவன். ஓ இதுவரை நன்மை செய்தவர், அவர் இனிமேலா உங்களுக்கு தீமை செய்வார். ஹalleluya. அவர் நன்மைகளின் நாயகன். ஓ ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஹalleluya. வாயிட்டம் சொல்லுங்க, ஏசப்பா இதுவரைக்கும் நீங்க எனக்கு நன்மை செய்தவர், இனிமேலா நீங்க எனக்கு தீமை செய்வீங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் சகலத்தை நன்மைக்காய் செய்கிற தேவன். ஹalleluya. அவருடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் சம்பவிப்பதில்லை. ஓ thank you lord, thank you lord. ஷபாபா
Ramande Ribanda Galaba. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord.
Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Lord. எல்லா பர்வதங்களும் நிர்மூலமாகி போக ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும் பர்வதமே சர்வோவியாவாய் நிச்சயமாய் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கத்தரினாவினாலாது. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Master, Holy Spirit of the Mighty God. அல்ல பராக்கிரமம் அல்ல கத்தரினாவினாலாது. முன்னிக்கும் பர்வதமே சமபூமியாவாய் நிச்சயமாய் பலத்தினாலும் அல்ல. சொல்லுங்க, அறிக்கையிட்டு சொல்லுங்க. Thank you, Holy Spirit of the Mighty God. சொல்லுங்க, சொல்லுங்க. Thank you, Father. அல்ல பராக்கிரமம் அல்ல கத்தரினாவினாலாது. அல்ல பராக்கிரமம் அல்ல கத்தரினாவினாலாது. முன்னிக்கும் பர்வதமே. ஆண்டவரின் பிரசன்னம் இந்த மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. என்னென்ன சம்பவிக்கத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்வார். கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Thank you, Holy Spirit of the Mighty God. Thank you, Holy Spirit of the Mighty God. புதிய காரியங்கள் முடிய பண்ணத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்வார். கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் பலத்தினாலும் அல்ல. சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தேங்க்யூ. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல பலத்தினாலும் அல்ல. உங்க சத்தம் உயர்த்து. அல்ல கத்தரினாவினாலாது. மறுபடியும் அல்ல. உங்க சத்தம் உயர்த்து. அல்ல கத்தரினாவினாலாது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கத்தரினாவினாலாது. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. வழக்கத்தை போல ஆராதிக்க கூடாது. தேவ ஆவியானவர் எந்தெந்த பகுதியில கொண்டு போறாரோ அதே போல ஆராதிக்க பழக வேண்டும். அதே போல அடித்து அதே போல சத்தத்தை அந்த அப்படியே போகக்கூடாது. தேவ ஆவியானவர் எப்படி செயல்படுகிறாரோ அதன்படி நாம் நடத்தப்பட வேண்டும். ஓ, thank you, Holy Spirit of the Mighty God. தேவ ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. வானத்துக்கு நேராக தேவன் உலாவுகிறவராயிருக்கிறார். தேவன் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். தேவ மகிமை வெளிப்படத்தக்கதா உங்கள் வாழ்க்கையிலே எது பர்வதமாய் உங்கள் மத்தியிலே இருக்கிறது அதெல்லாம் சமபூமியா மாறத்தக்கதா. நீங்க துதிக்கும் போது ஆராதிக்கும் போது தான் அப்படியான சம்பவங்கள் நடக்கும். எரிகோ மதில் அது விழணும் என்றா நீங்க துதிக்கணும். நீங்க துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி துதிக்காதபடி தேவ ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ துதிக்க வைக்கிறாரோ அதன்படி நடக்கத்தக்கதா. தகப்பனே, இந்த நேரத்தில் நீங்க ஆளுகை செய்வீரா.
தேவ ஆவியானவர் உலாவத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்யத்தக்கதாக, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடியினால் கர்த்தரின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக, நிரப்பட்டும் இந்த mighty name of Jesus. எல்லாமாகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அதை தடை செய்கிறவன் யார்? Thank you Holy Spirit of the Lord. காலங்களை சமயங்களை மாற்றுகிறீங்கள் அன்பு தகப்பனே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரின் காரியங்கள் உம் சித்தத்தின்படி மாறுவதாக, உம் சித்தத்தின்படி ஆள்கை செய்யப்படுவதாக. தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும் இந்த mighty power of the Holy Ghost. சிறு பிள்ளைகளை நிரப்பட்டும் இந்த name of Jesus. Thank you Holy Spirit of the mighty God. அதற்கு தடையாய் எழும்புகிற எல்லா கிருகைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் இந்த mighty name of Jesus. நிர்மூலமாகி போவதாக இந்த name of Jesus. கர்த்தாவே, நீர் ஆளுகை செய், நீர் வழி நடத்தும், அற்புதங்களை செய். வேளையில் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. நினையாத காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம் சித்தம் நடப்பதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் நடப்பதாக, உம் ஆளுகை வருவதாக, உம் ஆளுகை. Thank you Holy Spirit of the mighty God. இவர்கள் வசிக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எந்த தீங்கும் தொடாதபடி காத்துக் கொள்ளத்தக்கதான் வல்லமைகள், அங்கு கிரியைகள் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். துக்க செய்திகளுக்கு இடமில்லை, கவலையான காரியங்களுக்கு இடமில்லை, பலவீனங்களுக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தினால் பலத்தினால் இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஆளுகை செய்ய ஆண்டவரே, நீர் ஆளுகை செய், நீர் ஆளுகை செய், ஆளுகை செய். வார்த்தைக்காக சகோதரன் சாம் ஜெபிக்கும் போது எல்லாரும் அவரோடு கூட தாகத்தோடு, பசி தாகத்தோடு நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிங்க. Thank you Holy Spirit. Gracious Heavenly Father, Lord, we thank you அப்பா, கொடுத்த இந்த நாளுக்காக, கொடுத்த இந்த நேரத்திற்காக அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லா காரியங்களும் அப்பா நீங்க எங்களுக்காக செய்கிற தேவன் அப்பா. எல்லா நேரத்திலும் அப்பா, அப்பா நீங்க என்னோடு எங்களோடு அப்பா இருந்து எங்களோடு இடைப்பட்டு அப்பா எங்களோடு ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால் அப்பா என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற அப்பா ஒரு நம்பிக்கையோடு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஒரு விசை பாருங்க தேவனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆமாப்பா, இது எங்க பலத்தினால் அல்லப்பா, எங்க பராக்கிரமத்தால் அல்லப்பா, இது வெறும் உம்முடைய கிருபையினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய அப்பா ஆவியினால் மாத்திரமே அப்பா எல்லாம் ஆகும் தேவனே. இந்த நேரத்துலப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு கிரியையை உண்டாக்குங்க அப்பா. எரிக்கோ மதில்கள் போல இருக்கிற எங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையினால் அப்பா அவை இடிந்து போகப்பா நீங்க கிரியை செய்யுங்க. இந்த நேரத்துலப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட இருதயத்துல அப்பா இருக்கிற வாஞ்சையை நீங்க அறிந்த தேவனே, தாகத்தை அறிந்த தேவனே அப்பா. அந்த தாகத்தை தீர்க்கிற தேவன் ஜீவ அப்பனும் நீங்களே அப்பா. அப்பா உண்மையே துதிக்கிறோம், உண்மையே வாஞ்சிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. அவங்க இருதயத்துல அப்பா ஒரு கிரியை உண்டாக்குங்க, ஒரு ரட்சிப்பின் அப்பா கிரியை உண்டாக்குங்க, ஒரு ஆவியின் அப்பா கிரியை உண்டாக்குங்க தேவனே. ஒரு பரிசுத்தத்தின் அப்பா ஜீவிய வாழ்க்கையை உண்டாக்கும்படி நீங்களே அப்பா கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம்.
Let us all take our seats in the presence of the Lord. தேவனின் பிரசன்னம் இந்த இடத்திலே. The God's presence is in this place. தேவ ஆவியானவர் இறங்கி விட்டார். And God has come down to us. தேவ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து The விட்டார். Spirit of God has started to do its work. தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது. And whatever God has planned, nobody can ever stop that. தேவ பிரசன்னம் இறங்கி விட்டால் என்னென்ன காரியங்கள் நடக்கணும் அது நடந்தே ஆகும். And if God's presence has come down to us, whatever He has planned, it will surely happen. தேவனின் பிரசன்னத்தில் தேவ பிள்ளைகள் தேவ சிறு பிள்ளைகள் அங்கு நிரம்பி வழியணும். And the children of God, when they are there and when the God's presence fills that place, even the small children will be filled with His presence. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்றுதான் போகணும். And every sickness, whatever be it is, when the Lord's presence fills it, it will surely go away. தேவ பிரசன்னத்தில் எல்லாம் நன்றாய் தான் நடக்கணும். And in the presence of the Lord, everything has to happen in a good way. தேவனின் பிரசன்னத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும். And in the presence of the Lord, there will be greater things that will happen. அற்புதங்கள் நடக்கணும் என்றால் தேவ வார்த்தையை உன்னித்து கவனிக்கணும். If you need a miracle in your life, if you want to see it, you need to watch the word carefully. இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிறது உன் வாழ்க்கைக்கு பிரயோசனமாயிருக்கு. And every word that is being preached from here, it is going to be a good thing in your life. ஏனென்றால் தேவனின் வார்த்தை இந்த இடத்துல இருந்து வருகிறது. And the reason is God's word is coming right from this place. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க. And it will change your life and your situation. தேவனின் வார்த்தையிலே இன்னும் நீங்கள் பலப்படணும். And you need to be strengthened more in the God's word. தேவனின் வார்த்தையிலே நீங்கள் இன்னும் தாகமாய் பசி தாகமுள்ளவர்களாய் கவனிக்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். And you need to be even more thirstier and hunger for the word of the God. ஏதோ தானோ என்று நாம் இந்த இடத்தில் இருக்கவில்லை. We are not standing here just like an usual way. தேவன் ஏதோ காரியத்தை செய்ய போறார் என் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில செய்ய போறார் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். And every person here should be in a way that God is surely going to do something in my life, and that something is also for me and my family. செருபாபேலை போல முன் நின்று தடை செய்கிற எல்லா காரியங்களும் இந்த மாதத்திலே அது அழிக்கப்பட வேண்டும். And everything that is standing against you like the Zerubbabel in this month, everything has to be destroyed. அது சமபூமியாய் தான் போக வேண்டும். And it has to surely become like a plateau. உன்னை கவலைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் அகன்று தான் போகணும். And everything that is trying to pull you down, it has to be surely gone. தேவன் முன் செல்ல வேண்டும். And God has to go ahead of you. தேவன் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டும். And God has to fight the war for you. அப்போ தேவ ஆவியினால் நிறைந்து காரியங்களை செய்யும்போது உனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். And when you do the things with the God's presence filled in you, then God will be there to fight the war for you. அப்போ நீ வெற்றி கொடியை அசைத்துக் கொண்டு நடப்பாய். And then you'd be able to walk with that victorious flag on your hand. அப்போ ஜனங்கள் பார்ப்பார்கள். And then the people will look at it. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது, அற்புதம் வந்தது என்று திகைத்த வண்ணமாய் பார்ப்பார்கள். And they will look at you and your life, that your life has seen a greater change, and they will be amazed to see it. அப்போ நீ சொல்ல வேண்டும், ஆபிரகாமும் யாக்கோப்பு ஈசாக்கும் தேவன் என் தேவனாய் இருக்கிறபடியினால் நான் வெற்றி கொடி அசைத்துக் கொண்டு போகிறேன். And then you have to tell that my God is the God of Abraham, Isaac and Jacob, and for that reason I am hoisting this victorious flag. அப்போ தேவனின் நாமம் மகிமைப்படும். And then the name of the Lord will be glorified. தேவ பிள்ளைகள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா எந்த பகுதியிலும் இருக்க வேண்டும். And the children of God should always be the people who bring glory to the Lord at any time and at all the time. என்னை அழைத்தவர் பெரியவர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். The God who has called me is a great God, and He is the King of Kings.
அப்போ ராஜாவின் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? And when your Lord is the king, how would you be the child? எல்லா பகுதிகளிலும் வெற்றி கொடி பறக்க வேண்டும். As a child, you should have victory in everything you do. எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகணும். And in every place there should be peace. அப்போ ஜெய கொடி பறக்க, சமாதான கொடி பறக்க, சந்தோஷத்தினால் நிறைந்து காரியங்களை செய்ய தேவனின் நாமம் மகிமைப்படும். And when you rise up that victorious flag, and when you do those peaceful things, then the name of the name of the Lord will be glorified. இல்லை என்று அந்த சொல்லுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இடமில்லை. There is no place for the children of God to say that we have lack in our life. ஏனென்றால் தேவன் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். And the reason is God is the one who blesses us in a contentful way. உங்கள் நாட்கள் நன்மையாக, நன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும். And your days should be filled with good things and good times. இப்பொழுது நான் பிரசங்கத்துக்குள்ளாக போக போகிறேன். And I am just going to go into the sermon right now. நீங்கள் நல்ல நாட்களை காண்பீர்கள். You will see good days. நல்ல நாட்கள் இந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கட்டும். And the good days are going to start right from this month. உங்களை துக்கப்படுத்துகிற நாட்கள் அழிந்து போகட்டும். The days that have made you sad, let them all be gone. அது அகன்று போகட்டும். Let them all be gone from your life. அது நிர்மூலமாகி Let போகட்டும். them be destroyed from your life. துக்கத்துக்கு இடமில்ல. There should be no place for sadness. பயத்துக்கு இடமில்ல. There should be no place for fear. டவுட்டுக்கு இடமில்ல. There should be no place for doubt. ஏனென்றால் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் நம் நாட்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். And the reason is the God who is an almighty God, he can change that situation for you. காலங்களை மாற்றுகிறவர். He is the one who changes the seasons. சமயங்களை He is மாற்றுகிறவர். the one who changes the times. ராஜாக்களை He மாற்றுகிறவர். is also the one who changes the kings. அப்படிப்பட்ட தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? And don't you think that great God cannot change your life? அவர் மாற்ற You வல்லவராயிருக்கிறார். need to know he is capable of changing it. அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். You need to know that he is capable of changing it. சூழ்நிலையை மாற்றுவார். He will also change your situation. அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். And our God is such a great God. எங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். He will change our situation. கிழக்கை பார்க்காதீர்கள். Do not have to look at the west. மேற்கை Do not பார்க்காதீர்கள். have to look at the east. சர்வ வல்லமையுள்ள தேவனை பாருங்கள். But you have to look at the Almighty God. நம்பிக்கையோடு பாருங்கள். You need to look at Him with the trust in Him. ஃபெய்த்தோடு பாருங்கள். You need to look at Him with a faith in Him. தாழ்மையோடு பாருங்கள். And you also have to look at Him with humbleness in you. அது hope, trust எல்லாம் அவரிடத்தில் வைக்க வேண்டும். You need to keep your hope, your trust, everything on Him. அப்போ ஜனங்களை பார்க்காதீர்கள். And then you do not have to look at the people. சூழ்நிலையை You do பார்க்காதீர்கள். not have to look at the situation. சூழ்நிலையை மாற்றுகிறவரை பார்க்கும்போதுதான் ஒரு அசைவு வரும். And only when you look at the God who can change that particular situation, that's when there will be a change in you. அவர் மாற்றுகிறவர். He is the one who changes things. நாள் உண்டாகும் முன்பதாகவே அவர் இருக்கிறார். And you need to know, even before the days are created, He has been there. நீங்கள் நல்ல நாட்களை காண்பீர்கள். And then you need to know, you are going to see the good days. நல்ல நாட்களை காண்போமென்றா நாம் என்ன செய்யணும்? And if we want to see those good days in our life, what do we need to do? ஒன்று பேதுரு. Let's turn our Bibles to 1 Peter. எல்லாரும் எடுப்பு. ஒன்று பேதுரு 3வது அதிகாரம். Let's all turn our Bibles to 1 Peter chapter 3. 10 இருந்து 12வது வசனம் வரைக்கும். Let's read from verse 10 to 12. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. For whoever desires to love life and see
good days, let him keep his tongue from evil and his lips from speaking deceit. Let him turn away from evil and do good, and let him seek peace and pursue it. For the eyes of the Lord are on the righteous, and his ears are open to their prayers. But the face of the Lord is against those who do evil. கர்த்தருடைய கண்கள் நீதிமானை நோக்கி பார்க்கிறது. The eyes of the Lord are on the righteous. அவருடைய செவிகள் அவர்களை வேண்டுதலை கவனமாய் கேட்கின்றன. And his ears are always open to the prayers of the righteous one. அப்போ தேவ பிள்ளைகளை தேவன் கவனிக்கிறார். And then you need to know God is watching or taking care of the God's children. பார்க்கிறார். He is looking at them. கேட்கிறார். And he's also listening to them. அப்போ நீதிமான்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார், கேட்கிறார். And then you need to know God only listens and sees only who are righteous. நீங்கள் நல்ல நாட்களை காணணும் என்றால் கர்த்தரை நோக்கி பார்க்க. And if you want to see the good days, you need to look at the Lord. நீங்கள் பரிசுத்த ஜனக்கூட்டமாய் மாறணும். And you need to change yourself to be the one who is sanctified. இங்க சொல்லுவார்கள் ஃபைன் டாக் என்றுவார்கள். ஃபைன் டாக் have a nice day என்று சொல்லுவார்கள். Here the people will usually greet with saying fine day, have a fine day. அது வழக்கத்தை போல சொல்லுகிற அந்த காரியமாய் இருக்கிறது. And this is more like a custom or the tradition way that they want to greet people. அவர்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறதா? And when they tell that, do you think that your life is changing? உங்கள் நாட்கள் நன்மையாய் மாறுகிறதா? Do you think that the days in your life are changing? அவர்கள் அந்த காரியத்தை வழக்கத்தின்படி செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். They are telling those and doing those as a custom, as an usual way. அதை மாறணும் என்றால் தேவனை நோக்கி பார்க்கணும். And if you want those things to change in their life, in your life, then you need to look at them, look at the Lord. கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களாய் மாறணும். And we need to make our eyes the one that always looks at the Lord. ஜனம் சொன்னால் மாறாது நம் வாழ்க்கை. If the people tell things to us, it will never change. ஆனால் தேவன் சொன்னா சூழ்நிலைகள் மாறும். But when God tells it, it will surely change. The situations will change. ஏனென்றால் ரோமர் 8வது அதிகாரம் And the reason is, if we turn our Bibles to Romans chapter 8 28வது வசனம். and the verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And in this verse it says, and we know that for those who love God, all things work together for good, and for those who are called according to his purpose. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்படும். We should be seen like the people who love the God. உங்கள் நாட்கள் நன்மையான காரியங்கள் நடக்கணும் என்றால் தேவன் மேல் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். And if you want to see the good things and good days in your life, then you need to love the Lord. இப்போ 1 பேதுரு 3வது அதிகாரம் 10ல இருந்து 12ல வாசித்தோம். We have just read in First Peter chapter 3 and verse from 10 to 12. இந்த வசனத்தை பேதுரு எங்கிருந்து எடுத்தார்? Where do you think that Peter had got these words? சங்கீதம் 34வது சங்கீதம். If we turn our Bibles to, if we look at Psalms 32, 34 Psalms 34, 12ல இருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பேதுரு சொன்ன வசனங்கள் இங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. and from verse 14 till verse 18, these words which Peter has written are also mentioned there. 12ல இருந்து 16 வரைக்கும். It's from 12 to verse 16. நன்மையை காணும்படி நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்.
தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு நிறைந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. What man is there who desires life and love many days, that he may see good? Keep your tongue from evil and your lips from speaking deceit. Turn away from evil and do good. Seek peace and pursue it. The eye of the Lord are towards the righteous, and his ears towards their cry. The face of the Lord is against those who do evil, to cut off the memory of them from the earth. இப்போ நாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். And now we are going to look at each and every single உங்கள் thing. நாட்கள் நல்ல நாட்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாய் கவனித்து பார்க்க போகிறோம். And today we are going to look at each and every single thing about if you want your life to have good days, and we are going to meditate on that. தேவனின் வார்த்தை தான் எல்லாமாய் இருக்கிறது. And you need to know God's word is everything for us. தேவனின் வார்த்தையை மாற்றி சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று The சொல்லப்படுகிறது. Bible also says whoever changes the word of the God and tweaks it is a cursed person. இப்போ தேவனின் வார்த்தை உங்களோடு பேசுகிறது என்றால், And if we say that God's word is speaking to you right now, இந்த காரியத்தை விட்டுவிடு, இந்த காரியத்தில் நீ மனம் திரும்பணும், இந்த காரியத்தில் எல்லா முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று தேவன் சுட்டி காண்பித்தால், and in case if the God's word tells you and points you that you need to leave this, you need to repent for this, you need to keep yourself away from the evil, கீழ்ப்படிய வேண்டும். you need to obey that. கீழ்ப்படியாத காரியம் பாவமாய் மாறுகிறது. And if you do not obey to it, then it becomes a sin. இப்போ கீழ்ப்படியாமை பாவமாய் மாறுகிறது. And then the disobedience becomes a sin. இப்போ சிம்பிளா சொன்னா, தேவனின் குறிக்கோளை அந்த லக்கை நீங்கள் அடையாதபடி தடை பண்ணப்படுகிறீர்கள். And if we say it in a simple words, you are just being distracted from reaching the God's goal. தேவன் வைத்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணுகிறீர்கள். And then you need to know you are missing the good days which the God has planned for you. ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர். But you need to know our God is a gracious God. தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். And you also need to know the God who has called us is a true God. அவர் மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். And our God also wants us to rebuild us. அவர் அடைக்கத்தக்கதாக சீர் அமைக்கிற தேவனாயிருக்கிறவர். And our God is a God who wants to reform us. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And then the Lord says these are the days that are going to come to you. அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறும் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. And then the Bible verse says that whatever that I have promised to the house of Jacob and the house of Israel, those are the good things that are going to happen to you. இப்போ கீழ்ப்படியாமையினால் பாருங்கள், நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். And now you need to know because of the disobedience you are going through struggles. அந்த கஷ்டத்தில் இருந்து தேவன் மீட்டுக் கொள்ள உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். And then you need to know that so that you are in struggle and to reform you, to redeem you from that trouble, God is going to fight the fight for you. சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்ற அப்படி காரியங்களை செய்ய போகிறார். And God is going to do those things because he has already promised that he will give you good things. அப்போ தேவனின் வார்த்தை உனக்கு நேராக அனுப்பப்பட்டால் அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். And then you need to know if God's word has been sent just towards you, you need to be obedient to that. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? Firstly, what we need to do, கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். we need to fear the God and live our life. நாங்க இப்ப இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது மனுஷருக்கு தான் நாங்கள் பயப்படுகிற ஜனக்கூட்டமாக இருக்கு. And if we look at the situation at this time,
we are seen like the people who are only scared of the people or have fear for the people. அந்த சூழ்நிலையை குறித்து பயப்படுகிற ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். And then we are like the people, we are scared about the situation and the people around it. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு முக்கியம். But you need to know it is important to have a life where we fear only the Lord. கர்த்தருக்கு பயந்து வாழும்போதுதான் உன் நாட்கள் நல்லதாய் மாறும். And only when we live our life with fear of God in us, that's when our days will be good. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். And then we need to be like the children who fear the God. பிரசங்கி 3வது அதிகாரம். Let's turn our Bibles to Ecclesiastes. 3வது அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் எடுப்போம். Let's all turn our Bibles to Ecclesiastes chapter 3வது அதிகாரம் 11வது வசனம். chapter 3 and verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். He has made everything beautiful in his time. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். Also, he has put eternity into man's heart. அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். Yet, so that he cannot find out what God has done from the beginning to the end. ஆண்டவர் செய்ய போற காரியங்களை நீங்கள் இன்னும் காணவில்லை. And you need to know whatever the things the God is going to do, you have not seen it yet. அது நல்ல நாட்கள் நல்ல காரியங்கள் தான் தேவன் செய்ய போகிறார். And you need to know God is going to do good things and good days for you. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் மத்தியில தான் கர்த்தர் செய்ய போகிறார். And then you need to know only people who fear the God, only amongst them God is going to do that. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். And he will make everything beautiful in the specific times. அவர் உள்ளத்துல தான் உலகம் இருக்கிறது பாருங்க. You also need to know it is in his heart the world is. அவரின் ஆளுகைக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. And you need to know within his dominion everything is. அவர்தான் மாற்ற முடியும். And only he can change those. அவரின் வார்த்தைக்கு ஆண்டவரின் பிரசன்னத்திலே தேவனுக்கு பயந்த அந்த காரியங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். And then with his word, with the fear of God in us, that's how, or that's the way that our days will be changing to be good ones. இப்போ என்னென்ன சிந்தை எல்லாம் ஓடுது பாருங்க. And now we have several thoughts running in our mind. இந்த இடத்துல இருந்தாலும் அந்த சிந்தை வேறையா போகுது பாருங்க. Even if we are in this place, our thoughts are always scattered. அப்போ தேவனின் வார்த்தையை ரிசீவ் பண்ணாதபடி ஒரு தடை இருக்கின்றது பாருங்க. And then you also need to know there is a disturbance which is making you to not to listen to God's word. அந்த தடையை கர்த்தர் நீக்கி போடுவார். And God is going to change that disturbance in your life. அந்த தடை நீக்கப்படும் போதுதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த வல்லமை அபிஷேகம் இறங்கு. And only when that kind of disturbance goes away from your life, that's when you would be able to see the mightiness of the Lord and the fullness of the God. அப்போ ஆண்டவரின் திட்டம் தெளிவாய் காணப்படும். And then the plan of the Lord will be visible clearly to you. யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது, And when we look at the life of Joseph, அவன் வாலிபனாய் இருக்கும்போது, when he was still a young man, ஒரு ஸ்திரீ அவனை பாவத்துக்கு தூண்டி இழுக்கும்போது அவன் தேவ பயத்தினால் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. and when there was a woman who tried to deceive her with a lust, what he did is that with the help of the God, he never fell into that trap. அவன் வாலிபனாய் இருந்த போதும் அந்த பாவத்துக்கு இடம் கொடாதபடி ஓடி போகிறான். Even though he was still a young man, he never gave place to that sin of lust, and he ran away from that sin. ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே தேவன் சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி விட்டார். And the reason for that is God already revealed him through the vision about this. எப்படிப்பட்டவனாய் நீ மாற வேண்டும் என்று சொப்பனத்தில் ஆண்டவர் காண்பித்து விட்டார். And
God has already shown you how you have to be changed and transformed. நீ எப்படி அங்கு காணப்படுவாய், உயர்த்தப்படுவாய், நிமிர்ந்து நிற்பாய் என்பதை கர்த்தர் தெளிவும் திட்டமாய் அவனுக்கு காண்பித்த பிரகாரம் இந்த பாவத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். And because God has already given him the vision, through the vision he had shown him how he will be in the future, and with that thought he was able to run away from that sin, because that's not part of the vision. ஆதியாகமம் Let's turn our Bibles to Genesis 37வது அதிகாரம். chapter 37. ஆதியாகமம் 37வது அதிகாரம். Genesis chapter 37. இப்ப பாருங்க, சொப்பனத்தை கண்டுட்டான். And there we see that he already had a dream and a vision. தேவனிடத்திலிருந்து அந்த சொப்பனம் வந்தது. This particular dream has come from the Lord to him. ஏனென்றால் தேவன் பேசுகிறவர். And the reason is God is the one who speaks. தேவன் ஜீவனுள்ளவர். Because our God is a living God. 6-7வது வசனத்தை பாருங்க, சகோதரரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்கிறான். And in verse 6 and 7 he shares his dream with his brothers. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டையை சுற்றி வணங்கி நின்றது என்றான். He said to them, hear this dream that I have dreamed. Behold, we were binding sheaves in this field, and behold, my sheaf arose and stood upright, and behold, your sheaves gathered around it and bowed down to my sheaf. பாருங்க, சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்திட்டார். இப்போ போய் மற்ற சகோதரரிடத்தில் அவன் சொல்லுகிறான். And here we see God has shown a dream, given a dream to Joseph, and now Joseph is telling that dream to his brothers. அப்போதான் அவனுக்கு ஆரம்பிக்கிறது போராட்டம். And when he shared this dream, that's the moment where his problems has started. தேவனின் திட்டத்தை அடையாதபடி அவர்கள் எதிராய் எழும்புகிறார். And there we see these brothers were rising up against Joseph, so that the plan of the God will not be fulfilled in that place. எங்களுக்கு அதிகாரியாய் இருக்க போகிறாயா என்று அவர்கள் எரிச்சல் அடைகிறார். And there we see that they become jealous that you are you going to be the one who will be leading us? ஏனென்றால் அவன் சிறியவனாய் இருக்கிறான். And the reason is he is the youngest of all of them. சிறியவன் மேல தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். And then you need to know, with the small ones, with the youngest one, God will have greatest plans. இப்ப சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். And now we have small children in this place. இப்ப சிறுவர்களாய் தான் இருக்கிறார்கள். And now they are still children. ஆனால் வளர வளர தேவனின் திட்டமும் அவர்களோடு கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது. But then you need to know, as they grow, the God's plan will also grow along with them in their life. அப்போ எங்களை விட அவர்கள் அதிகமாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். Then you need to know, they will be shining up for the Lord even more than what you are today. அப்போ பெற்றோர்கள் தேவ பயத்தோடு செயல்பட வேண்டும். And then the children of God, the parents also should do things with fear in them. தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய் நடத்த வேண்டும். And then we also need to teach our children that we have to have the fear of God in us. இப்போ பாருங்க, பொறாமை அடைகிறார்கள். And now we see the brothers are becoming jealous about Joseph. பட்சபாதம் காண்பிக்கிறார். And then they are showing biasness there. அங்க அடிமையாய் யோசேப்பு விற்கப்படுகிறார். And then Joseph is being sold as a slave. ஆனால் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். And then Joseph has been taken to Egypt. தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் இன்னும் மென்மேலும் அங்கங்கு உயரத்தக்கதாக செயலில் வல்லவனாய் காணப்படுகிறார். And because God was with Joseph, and when he was taken as a slave, and even though he was taken as a slave, he has been lifted up to great places and great positions, because God was there with them. ஆண்டவரின் திட்டம், தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அங்கு கிரியை செய்யப்படும். God's plan will always be fulfilled for the children of God wherever they go and whatever they do. எகிப்தில் உயர்வு,
And there in Egypt, he sees the rice. கனவுகளுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறான். And then he's also giving explanations to the dreams. பஞ்சம் மாற்றத்தக்கதாக அவன் ஞானத்தில் கிரியை செய்கிறான். And then he is doing things with his wisdom so that the famine will not hit that land. மன்னிப்பு காண்பிக்கிறான். And he's also showing forgiveness. அந்த சகோதரர்கள் அவனை விழுத்த அழிக்க நினைத்த சகோதரர்கள் மத்தியிலே அவன் மன்னிக்கிறான். And there the people, the brothers who did things to him, for amongst them Joseph is showing forgiveness. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். Only the people who fear the God can do these kind of things. தேவனின் விசுவாசத்திலே கிரியை செய்வார்கள். They will do things with the faith in the Lord that they have. பாவத்துக்கு விலக்கி ஓடுவார்கள். They will run away from the sin. அந்த மன்னிப்பை அவர்கள் அவங்க மற்றவர்களை மன்னிக்கிற அந்த மன்னிப்பின் தன்மை உண்டாகும். And then they will get the character where they will be able to forgive others. அப்போ கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் முதலாவது. And then the first thing that we need to do is that we need to be like the people who fear the God. இப்போ இரண்டாவது பாருங்க. And now let's look into the second one. அதான் சரியான கஷ்டமான காரியம். This is the most difficult one. அந்த வாய் இருக்கு பாருங்க, வாய். The mouth, that is the one. வாயை காத்துக்கொள்ளணும். You need to control your mouth. வாயின் வார்த்தைகளை கவனித்து ஞானமாய் பேசணும். And you need to speak the words with a careful way. வாயின் வார்த்தை கவனமாய் பேசப்படணும். இரண்டாவது காரியம். And the second thing here is we need to be careful about how to speak with our mouth. அப்போதான் நாட்கள் நல்லதாய் மாறும். And that's when our days will become good. கோபம் வந்தா என்னென்னவெல்லாம் பேச தோண்டும். And when we are angry, we start to speak anything that comes from our mouth. அது மனிதர்களின் காரியம், மனிதனின் அந்த சுபாவம். And that's the character of the humans. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது உன் வாயை காத்துக்கொள்ளு. And the God, what he expects from you is that you need to control your tongue and mouth. மனைவியோடு பேசும்போது காத்துக்கொள்ளு. You need to control it and guard it when you speak to your wife. புருஷனோடு பேசும்போது காத்துக்கொள்ளு. When you speak to your husband, you need to control your mouth. பிள்ளைகளோடு பேசும்போது காத்துக்கொள்ளு. And when you speak to your children, you also need to guard it. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் பேசப்பட வேண்டும். Every word that you speak has to be spoken carefully. ஏன் இதை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்றால், And why God is revealing this today to you is, நீதிமொழிகள் let's turn our Bibles to Proverbs 18வது அதிகாரம். chapter 18. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். Let's all turn our Bibles to Proverbs chapter 18 and verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruits. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். The death and life are in the power of tongue. அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள். And those who love it will eat its fruits. அப்போ நாவை நாம் காத்துக்கொள்ளலாம். And then we need to control our tongue. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28ல பாப்போம். And if we turn our Bibles to Proverbs chapter 12 and verse 28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. In the path of righteousness is life, and in its pathway there is no death. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. In the path of righteousness is life. அப்போ ஒழுங்கான வார்த்தை நாவிலிருந்து புறப்படணும். And then the perfect word, the good words should come from the tongue. உடைந்து இருக்கிற அந்த காரியத்துல நீ பேசும்போது அது உருவாக்கப்படணும். The things that are broken, when you speak with your tongue in that place, the broken ones should become together. இப்போ யோசேப்பு பாருங்க, சகோதரருக்கு முன்பாக அந்த பஞ்ச காலத்துல அவனுக்கு முன்பாக நிற்கிறார். And here we see Joseph is standing in the people in that place where his brothers also on with him, where the time is a famine time. ஆதியாகமம் 50வது அதிகாரம்.
If we turn our Bibles to Genesis chapter 50 20வது வசனம். and the verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். As for you, you meant evil against me, but God meant it for good, to bring it about that our many people should be kept alive as they are today. பாருங்க, அவனுள் இருந்து அந்த வார்த்தை வருகிறது. And here we see these words are coming from inside of him. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You meant evil against me. ஆனால் தேவனின் திட்டம் என் மூலமாய் வெளிப்படுகிறது, உங்களை மன்னிக்கிறேன் என்பதை அவன் சுட்டி And காண்பிக்கிறான். there he pinpoints that I am forgiving you because God's plan is being revealed to me. அங்கு மன்னிக்கிறான். And there he forgives them. கசப்புகள் வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வரவில்லை. He did not throw out all those bitter words from him. அந்த பழி வாங்குகிற தன்மைகள் வார்த்தைகள் வரவில்லை. He did not throw out those vengeance words from him to show towards his brothers. சில பேர்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகளை நினைத்து வைத்திருப்பார்கள். Some people will keep remembering the words, the people who hurted them, they will remember it even after several years. அந்த வருஷம் கடந்தாலும் அவர்களை சந்தித்தால் வார்த்தையிலே பொழிந்து தள்ளுவார்கள். Even after years passes by, when they meet that person, they will still throw out all the vengeful words towards them. அப்போ தேவனின் பிள்ளைகள் வாயின் வார்த்தையை கவனமாயிருக்க. And then you need to know, children of God should be very careful about speaking about the words that they speak. யாரோடு நீங்கள் பேசாமல் இருந்தால் இந்த நாளிலே அவர்களோடு பேச நீங்கள் முயற்சிக்க வேண்டும். In case if you're not speaking to anyone because of the past things, today you need to try and speak to them. அதுக்கு திட்டுறதுக்கு கால் பண்றீங்க. It's not that you speak to them to shout at them. நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லத்தக்கதாக நீங்கள் பேச வேண்டும். But you need to speak to them so that you can share the living God's words to them. இப்போ மூன்றாவது காரியம் பாருங்க. And now the third one. பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை நாட வேண்டும். You need to run away from evil and seek the peace. அதான் 1 பேதுருல 3:11 வாசித்தோம் எல்லாம். And that's what we also read in 1 Peter chapter 3 and verse 11. பொல்லாப்பை விட்டு நீங்கி Keeping yourself away from evil, நன்மை செய்து, and then by doing good, சமாதானத்தை தேடி, and then seek the peace, அதை பின்தொடர கடவான். and then you pursue that peace. பின்தொடரணும். You need to pursue that. சமாதானக்காரர்களாய் நீங்கள் மாறணும். You need to change to be like the one who are peacemakers. என் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால், And because you have become righteous because of the faith that you have on me, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் அல்லவா? and didn't we receive the peace, the righteousness from the Lord who gave us those? அவரின் மூலமாய் சமாதானத்தை பெற்ற நாம் சமாதானக்காரர்களாய் எப்பொழுதும் செயல்பட And வேண்டும். we the people who have received peace through the Jesus Christ, and we should also be like him and become peacemakers. அதான் பாருங்க, ரோமர் 2வது அதிகாரம் 18 பார்க்கும்போது, And that's what if we turn our Bibles to Romans chapter 2 and verse 18. 12வது அதிகாரம் 18. Chapter 12 and verse 18. கூடுமானால் வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். If possible, so far as it depends on you, live peaceably with all. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். If possible, as far as possible,
And if it depends on you, you need to live peacefully with everyone. அப்போ சமாதானமாய் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And then we need to be seen like the people who have peace. பைபிள் ஸ்டடியில ஒரு சகோதரி நல்ல அந்த காரியத்தை பற்றி சொன்னார்கள். In the Bible study, there's a sister who explained things in a very clear way, அந்த கசப்பு இருக்காதபடி, so that there will not be no bitterness in us, கோபம் so இருக்காதபடி, that there will not be anger in us. எல்லாரோடு சமாதானமாக இருந்தால் தான் நாம் சமாதானமாக இருக்க முடியும். Only when we are peaceful with everyone, that's when we can become peaceful. அவர் சமாதானக்காரர். And he, the Lord, is our peacemaker. எபிரேயர் இன்னும் அதிகமாய் சொல்லுகிறா பாருங்க. And Hebrews, it says in more clear way. 12வது அதிகாரம் Hebrews chapter 12 14வது வசனம். and the verse 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். Strive for peace with everyone and for holiness, which no one will see the Lord. அப்போ சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நீங்கள் நாட வேண்டும். And you need to seek and strive to be peaceful and also holy in that place. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Without holiness, nobody can ever reach the people. அதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். And that's why it also says the people who make peace are the blessed people. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார். And they will be considered as the heirs of God. அப்போ சமாதானம் செய்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் தேவனின் புத்திரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். And only when you are seen as a people who does peace, who lives with peace and show peace to others, that's when you are considered as the children, as the child of the Lord. அப்போ கலகம் பண்ணுகிறவர்கள் தேவ புத்திரர்கள் அல்ல. And you need to know, if there's someone who brings confusion, then they are not the children of God. இப்போ முதலாவது சொன்னேன், And firstly, I told, கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். we need to live our life with fear of God in us. இரண்டாவது வாயை காத்துக்கொள்ள. Secondly, we need to guard our tongue. வாயின் வார்த்தை கவனமாய் அங்கு ஜீவனுள்ள வார்த்தையாய் வெளிப்பட வேண்டும். And we need to speaking our words which will be seen as a living word to others. மூன்றாவது பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை நாட வேண்டும். And thirdly, we need to be away from evil and seek the peace and pursue it. நாலாவதா, And the fourth one, நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். you need to be like the people who bless people. ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். And you need to change yourself to be like the one who blesses others. ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் தான் அழைக்கப்பட்டோம். And the reason is we have been called as the blessed people. 1 பேதுரு Let's turn our Bibles to 1 Peter 3வது அதிகாரம் chapter 3 9வது வசனம். and the verse 9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். Do not repay evil for evil or reviling for reviling, but on the contrary, bless, for to this you are called, and you may obtain blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். And you need to know that you have been obtained, that you may obtain blessing, so that you have to bless others. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயுவிலே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். And that's what the Lord also says in Matthew, that you need to love your enemies. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். And the people who curses you, you need to bless them. உங்கள் நாட்கள் நல்லதாய் நடக்கணும் இருக்கணும் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். If your days needs to be good and every good thing has to happen in your life, then
you need to bless everyone. பிறரை ஆசீர்வதிக்கிற கூட்டமாய் நாம் செயல்படவும். And we need to do the things in such a way that we bless other people. கடைசியாக The final one, அஞ்சாவதாக the fifth one, நீதிமான் நல்ல நாட்களை காண்பான். the righteous will see the good days. அதான் மூன்றாவது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தோம். And that's what we also read in chapter 3 verse 12. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. For the eyes of the Lord are on the righteous, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. and his ears are open to their prayer. ஆண்டவர் நல்ல நாட்களாக உங்கள் வாழ்க்கை மாறணும் என்றால் நீதிமானாக நீங்கள் மாற வேண்டும். And if God has to give you good days, then you need to be the righteous one. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். And then we need to know the people who seek and are thirsty about the righteousness are the blessed people. அவர்கள் திருப்தி அடைவார்கள். And they will be fulfilled. அப்போ திருப்தியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And then you will also receive that fulfilled blessing from the Lord. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. And there will not be any harm to the righteous one. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். Because God knows the righteous person's paths. நீதிமானின் காரியங்கள் நல்ல நாட்களை காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். And God will be gracious so that the righteous people will be able to see those righteous paths. இந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது And when you do all of these things, நாட்கள் நல்லதாய் மாறும். then your days will become good. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. யாவரும் எழுந்த வண்ணம். I request everyone to rise up. கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let's all look at the Lord. திருவிருந்து நேரமாய் மாறுகிறது. This is also going to be the Holy Communion time. இந்த நாளில் பேசப்பட்ட வசனம் Whatever the words that has been spoken to you today, நாட்கள் மாறும். the good days are going to come. அது நல்ல நாளாய் மாறும். And the day will be changed to be the good ones. அப்போ நாம் செய்ய போகிற காரியங்களை நாங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும். And then we need to be looking at the things that we are going to do. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let us all look at the Lord. கர்த்தரை நோக்கி பாருங்கள். We need to look at the Lord. சர்வ வல்லமையுள்ளவர். He is our God with almighty power. இந்த நாளிலே ஆண்டவரே This day, O Lord, பேசப்பட்ட வசனங்கள் whatever has been spoken ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் in each and every one's life, கிரியை செய்வதாக. you make a creation, Lord. கிரியை செய்வதாக. Let you make a creation. நடப்பதாக. Let it happen in their life. அற்புதங்கள் நடப்பதாக. Let the miracle things happen in them. நல்ல நாட்களாய் மாறுவதாக. Let the days become good in their life. தேவனே அற்புதம் செய். Oh Lord, you do the miracle. Thank you Lord. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. எதில் திருந்தணுமோ அதில் திருந்திக் கொள்ள நீங்கள் ஆண்டவரின் சமூகத்தில் தாழ்த்துங்கள். தேவன் அற்புதம் செய்கிறவர், மன்னிக்கிறவர், கிருபையுள்ளவர். Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Jesus. Thank you Lord. நீங்கள் தான் ஆண்டவரோடு பேச. ஆண்டவரே, இந்த காரியத்தில் தவறு பண்ணிவிட்டேன். என் வாயை நான் காக்காமல் என் வார்த்தையை தாறுமாறாய் விட்டுவிட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னி, என்னை மன்னி. மற்றவர்களை மன்னிக்காத நாட்களை மன்னியும் ஆண்டவரே. அந்த கசப்பின் வேரை, அந்த வேரோடு, அந்த மரத்தை வேரோடு புடுங்கி எறிகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உருவாக்கு, என்னை மாற்று, சூழ்நிலைகளை மாற்று. நல்ல நாளுக்கு தடையாக இருக்கிற எல்லா பர்வதங்களும் அகன்று போகணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
Jesus, Jesus, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. திருவிருந்தாலே அப்படி எடுத்துருங்க. Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. எல்லாரும் தேவ சமூகத்தில் தேவ பயபக்தியோடு காணப்படுவோம். Thank you, Holy Spirit of the mighty God. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு பேச ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, இது திருவிருந்து ஏதோ சாதாரணமாய் நாங்கள் செய்வதல்ல. எல்லா காரியத்தையும் விட்டு பங்கு பெற வேண்டும். இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க. பயபக்தியோடு இந்த பந்தியில கலந்து கொள்ளணும். அதுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் மாறி, இது பந்தி, தேவ கட்டளை, தேவன் சொன்ன கட்டளை. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்தில் குடும்பமாய் நீங்கள் நின்று ஆண்டவரோடு பேசி உங்கள் நாட்கள் மாறணும் என்றால் அப்படியான காரியங்கள் மாறுதலாயிருக்கணும். கர்த்தர் விரும்புகிற காரியமாயிருக்கணும். ஹாலாபா காந்தாடாபா காந்தாடா. Yes, Lord. Thank you. குடும்பமாய் வந்து திருவிருந்தில் கலந்து கொள்ளணும். Thank you, Holy Spirit. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இது சாதாரணமானது இல்லை. பந்தி, நீங்கள் பாவத்தோடு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் செய்து விட்டு இதில் பங்கு கொன்றீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை கெடுத்துக் கொள்கிறீர்கள். சரீரத்தை கெடுத்துக்கொண்டு உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள். Thank you, Father, in the name of Jesus. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்தவனாய் என்னை மாற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாய் என்னை மாற்று. ஆண்டவரே, நாவை காத்துக் கொள்கிறவனாய் மாற்று. ஆசி சமாதானத்தை செய்கிறவனாய் என்னை மாற்று. ஆண்டவரை மாற்றும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் என்னை மாற்றும். நீதிமானாய் என்னை மாற்றும். ஓ ராபா ஹந்தடா ஹந்தலா மகாதா. Oh Jesus. Oh mighty God. இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும். இப்படி நீங்கள் சொல்லி அதை விட்டு விடும்போது, அதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். நான் இதை சொல்லுகிறேன், இந்த இடத்துல நின்று சொல்லுகிறேன். உங்கள் நாட்கள் நன்மையான நாட்களாய் மாறும். Oh Jesus. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. தகப்பனே, இந்த ரசத்தையும் அப்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை பானம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, சுத்திகரித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. Thank you, Holy Spirit of the mighty God. Really mongonda na hashili. Really monduda hasaga dede. ஆசீர்வதித்து தார். பானம் பண்ணும்போது சர்ரங்கள் பலப்படுவதாக, சுகப்படுத்தப்படுவதாக, ஆளுகை செய்யப்படுவதாக ஆசீர்வதித்து தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
குடும்பமாய் வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர், in the name of Jesus. Thank you Holy Spirit of the mighty God. ஞானஸ்நானம் எடுத்தவர் தான் இந்த பந்தியில கலந்து கொள்ள வேண்டும். Thank you Holy Spirit of the Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Oh Jesus. Oh Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. இப்போ ஆண்டவர் செய்தார், சிலுவையிலே நமக்கு அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் அன்பின் நிமித்தம் அப்படியான காரியங்களை செய்தார். எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். எதற்காக? எங்கள் மேல் வைத்த அன்பு. தகப்பனே, தப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல எங்களை மாற்றுவீரா, எங்களை சுகப்படுத்துவீரா, எங்கள் காரியங்களை பொறுப்படுப்பீரா. கர்த்தாவே, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர், எங்களை சமாதானத்தினால் நிரப்புகிறவர் நீர். கர்த்தாவே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் பானம் பண்ணுவோம். Thank you, Holy Spirit. இப்போ தேவனுக்கு கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. காணிக்கைகள், தசமபாவங்கள் நீங்கள் கொண்டு வந்தால் தேவ சமூகத்தில் நீங்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அதை நீங்கள் படைக்க வேண்டும். யாவரும் கையில் எடுத்துக்கொள்வோம். Thank you, Holy Spirit. மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். பாஸ்டருக்கு அல்ல, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று அல்ல, உங்களுக்கு தேவன் என்ன காரியத்தை ஏவுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாரும் எடுத்தாச்சா? தேங்க்யூ லார்ட். தகப்பனே, எத்தனை பேர்கள் உமக்காக காணிக்கையை வைத்திருக்கிறார்களோ, தசமபாவத்தை வைத்திருக்கிறார்களோ, கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் பார்க்கிறபடியினால் 30, 60, 100 அவர்களுக்கு நீங்க விளைய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் இதில்
அந்த விதைக்கிற விதை அப்படியா பெருகத்தக்கதாக, ஒரு குறைவும் வராதபடி ஆண்டவரே அவர்களுக்கு செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எந்த பகுதியிலும் குறை இருக்கக்கூடாது, எந்த வறுமையும் இருக்கக்கூடாது. நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, கொடுக்க முடியாதவர்கள் இருந்தால் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களையும் பெருக பண்ணுவீராக. நாமும் மகிமைப்படத்தக்கதான காரியங்களை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நீ செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் நீங்கள் வந்து தெய்வ சமூகத்தில் இருக்கிற அந்த பொட்டிக்குள் போடும்படியாக அன்பாய் வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். சில பேர்கள் கையில் தந்து ஜெபித்து விட்டு அதை செய்வீர்கள். அது ஓகே, அது தவறல்ல. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, அற்புதம் செய்கிறவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, Thank you, Lord. ஆண்டவரே, இவனில் இருக்கிற எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகிப்போம். The mighty name of Jesus. எல்லா காய்ச்சல்களும் எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி. The name of Jesus. பரிபூரண சுகம். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் இருக்க எப்பொழுதும் ஆண்டவர் இவர்கள் தூணாயிருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீரார். அந்த அபிஷேகத்தின் தைல எண்ணெய் இந்த நாளிலிருந்து இவர்களை விடாதபடி அபிஷேகத்தினால் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்கு தூணாயிருப்பார்கள். ஆலோசனை கர்த்தரின் ஆலோசனையை பெறுவார்கள். வெளிப்பாடுகளை பெறுவார்கள். கர்த்தர் வைத்த திட்டங்களை இவர்களின் கண்கள் துறக்கப்படுவதாக. சகோதரி, தேவன் தொடுகிற உணர்கிற காரங்கள் வருகிற தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். தேவனோடு நீ பேச வேண்டும். தேவனை விடாதபடி நீ பிடிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவரும் கண்களை துறப்பார். கர்த்தர் சொல்லுகிறதை அதற்கு கீழ்ப்படிவார். ஆண்டவர் அபிஷேகி பிள்ளைகளை அபிஷேகம். ஓ, ஆண்டவர் பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
தேவனின் திட்டத்தை புரிந்து கீழ்ப்படிந்து செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியால் மாறுவீர்கள். தேவனின் திட்டமும் கீழ்ப்படிவும் இருக்க வேண்டும், அதை புரிய வேண்டும், அதில் நடக்க வேண்டும். ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றி இந்த நாளில் சொல்லப்பட்ட வசனங்கள் அவர்களுக்கு பரிபூரணமாக இருப்பதாக, ஆசீர்வாதமாக இருப்பதாக. பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம், இரத்த கோட்டைக்குள்ள ஓடுகிறோம். Thank you, Holy Spirit of the Mighty God. ஓடை மாந்தானா ஆசீர்வேரி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஓலோ ஓலோ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் பேசுகிறவர், ஆண்டவர் பேசுகிறவர், ஆண்டவர் இடைப்படுகிறவர். Thank you, Holy Spirit of the Mighty God. ஒரு குடும்பத்தில் வேலும் தேவ சமாதானம் வரங்கள். ஆண்டவரே, பிள்ளையின் வாழ்க்கை நீ மாற்று. அவனின் வாழ்க்கை மாற, அவனின் வாழ்க்கை மாறணும். Lord, touch them. Touch Master. Touch Master. Holy Spirit. Touch Master. Touch Master. Touch Master. பிள்ளை வாழ்க்கை மாற, பிள்ளை வாழ்க்கை மாற. Lord, உனக்குள் கிரியை செய்ய, கிரியை செய்ய ஆண்டவரே, உனக்குள் கிரியை செய்ய. பரிபூரண கிரியை வெளிப்படணும். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. 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 Touch, Holy Spirit. Touch, Holy Spirit. Touch, Holy Spirit. Oh, Jesus. தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தலை நிமிர கர்த்தர் உதவி செய்வீரா. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீரா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உதவி செய்வீரா. தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்து வழி நடத்துவீரா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யும்படியா கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்களிலும் செயல்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எல்லா பகுதியிலும் நீங்க உங்க பிரசன்னம் இருப்பதாக, நல்ல சமாதானம் இருக்கட்டும். நல்ல சமாதானத்தோடு தூங்குற அந்த கிருபை கிடைப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முடியாத காரியங்கள் முடிய பண்ணி
சமாதானம் இறங்கி வரட்டும், சந்தோஷம் இறங்கி வரட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளால் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை கிட்டி சேருகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க. தெய்வ சித்தம் மாத்திரமே நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதில் நான் என்ன சொல்லணும்டா, போன கிழமை எல்லாரும் ஒழுங்காய் சர்ப்ரைஸாய் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நீங்களே செய்தீர்கள். பர்த்டேயை கிஃப்டை கொடுத்தீர்கள். அதுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி நேர்த்தியாய் செய்தீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் பேசப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் பரிபூரணமான நல்ல நாட்களால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான